ஓம் சாந்தி. இன்றைய தாதிஜியோட ஞான மொழிகளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலிலேயே உங்களுக்கு அதன் மீது சந்தேகம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு செயலில் இறங்குறோன்னா, நம்மளோட முதல் எண்ணமே இது நடக்குமோ நடக்காதோ, என்னால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவான எனர்ஜியே அந்த விஷயத்திற்கு முதல் தடையாக மாறிடும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு மூலதனம் என்னென்னா, எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பணம் தானே மூலதனம்னு நினைக்கிறோம். நாம் நிறைய பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மூலதனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்லா வந்துடலான்னு. ஆனால் அது மட்டும் கிடையாது. அதை விட முக்கியமான மூலதனம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், நம்பிக்கையான எண்ணங்கள். அதுதான் ரொம்ப தேவை. அது இருந்ததுனாலே பாதி வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோன்னு தான் அர்த்தம். அப்போ முழுசாக நம்ம முதல்ல நம்மளை நம்பணும், நம்மளோட திறமையை நம்ம நம்பணும், நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முயற்சியை நம்ம அதில் போடணும். இப்போ எந்த செயலை அப்படி நாம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த அஸ்திவாரத்தை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு அந்த செயல் நம்ம கஷ்டமாகவும் தெரியாது. மேலும் அதில் உடனடியாக நம்ம பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம நம்ம நிதானமாக நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்ம செயல்படும்போது அது நமக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனை ஏற்படுத்தாது. ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்து அதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். ஆனால் அதிலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, அந்த சந்தேகத்தினால மனசில் குழப்பம், டென்ஷனு இதெல்லாம் ஏற்படும். இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜியே நமக்கு பெரிய தடையாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு என்ன தேவை? பாசிட்டிவிட்டி தேவை. நம்ம மனசோட பாசிட்டிவிட்டி தேவை. மற்றவங்க நீ நல்லா பண்ணிடுவேன்னு சொன்னால் கூட என்னோட பாசிட்டிவிட்டி தானே என்னோடய செயலுக்கு தேவை. அப்போ நம்மளுடைய மனசை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியோடு வச்சுக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்மளை நாம் ஒரு செயலை செய்யும்போது கடவுள் நம்பிக்கையோட கடவுள் இருக்கார், நம்ம ஒரு நியாயமான நேர்மையான முயற்சியை பண்ணுறோம், இதிலோட பலன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குதோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த முழுமையான பாசிட்டிவிட்டியோடு செயல்படும்போது கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி அடையும். அந்த வெற்றி மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த செயலினுடைய திருப்தி, சந்தோஷம், அதுதான் பெரிய வெற்றி. அதுவும் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி.